ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டிஎன்பிசியில் குரூப் 4ல் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்டுக்கு ஃபஸ்ட்டு மந்த் சேலரி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்கான வீடியோ தான் அது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணால் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு மந்த் வந்து சேலரி வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ இது வந்து அந்தந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதே மாதிரி அவங்க பிளேஸ்மெண்ட் ஆகிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வேரியேஷனாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பிளேஸில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைப்பிஸ்ட் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா எவ்வளோ வந்து அவங்க வந்து சேலரி வாங்குவாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அக்யூரேட்டாக அந்தந்த பிளேஸஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவோம் சேஞ்சஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கான பேசிக் பே அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 19,500 to 71,900 வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் நமக்கான பேசிக் பே. இதை வச்சு தான் கால்குலேட் பண்ணோம். ஸோ இதுக்கான டிஏ இப்போ இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 58%. ஸோ இப்போ ஜனவரி மந்த்துங்கிறதுனால டிஏ கொஞ்சம் அடுத்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னா நமக்கு வந்து அது வந்து அரியராக போட்டு கொடுப்பாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் வச்சு போடும்போது 11,310 இதுக்கான டிஏ. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெச்ஆர்ஏ அப்படிங்கிறது 700 2,000 வரைக்குமே, அதுவும் பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஹெச்ஆர்ஏ பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஹவுஸ் ரெண்ட் அலோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் பிளேஸ்க்கு எடுத்த மாதிரி மாறும். நான் மினிமமாக ஒரு 700 இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய பிளேஸும் இருக்குது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அலோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 300 இது எல்லாத்துக்குமே காமனாக கொடுப்பாங்க. அது மெடிக்கல் அலோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 300. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஜாப்புக்கு ஏற்ற மாதிரி அதர் அலோவன்ஸ், அந்த அலோவன்ஸ் வந்து அவங்க ஒர்க் பண்ணுற கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி மாறுது. 200 700 இதுவும் வந்து சேஞ்சஸ் ஆகுது. ஸோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கான கிராஸ் அமௌண்ட்டை வந்து நமக்கு வரும். ஸோ ஓவராலாக கிராஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 32,010 சரிங்களா. இது வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஒரு 2,000 இன்க்ரீஸ் ஆகலாம். அந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஹெச்ஆர்ஏ அதுக்கடுத்து அலோவன்ஸ், இந்த அதர் அலோவன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கான டிடக்ஷனு. ஸோ டிடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சிபிஎஸ்ஸு, இப்போ நமக்கு வந்து பென்ஷன், இப்போ நியூவாக ஜாயின் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நியூ பென்ஷன் ஸ்கீம் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. தமிழ்நாடு அஸ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே நமக்கு 10% பிடிக்கிறாங்க, சிபிஎஸ்சியில் பிடிக்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து எதை ரெண்டும் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிக் பே ப்ளஸ் வந்து டிஏ இது ரெண்டையும் கூட்டி 10% வந்து கழிப்பாங்க. ஸோ அதில் வந்து 3,081. அதுக்கடுத்து நேஷ்னல் ஹெல்த் இன்சூரன்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 300 பிடிப்பாங்க. அதே மாதிரி ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 110 பிடிப்பாங்க. எஸ்பிஎஃப் ஸ்பெஷல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 70 பிடிப்பாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 3,561 இது வந்து டிடக்ஷனு. ஸோ நெட்டாக நமக்கு கிடைக்கக்கூடிய சேலரி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதை வந்து ரெண்டும் மைனஸ் பண்ணோம். 32,010 3,561 மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து 28,449 ஸோ அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா மினிமம் சரிங்களா நமக்கு வந்து 28,000 வந்து கிடைக்கும். மேக்ஸிமம் இது இன்க்ரீஸ் ஆகலாம், 28 to 30,000 வந்து என்ன பண்ணலாம் மாறலாம். நம்ம சொன்ன அந்த ஹெச்ஆர்ஏ அந்த பிளேசஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபஸ்ட் மந்த் சேலரி. ஸோ நிறைய பேருக்கு எதிர்பார்ப்பு இருக்கும், நம்ம வந்து எவ்வளோ வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு பேசிக்காக இருக்கக்கூடியது. இது வந்து அந்த பிளேஸுக்கு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் என்ன பண்ணும் சேஞ்சஸ் ஆகும். அந்த அலோவன்ஸும் கொஞ்சம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சேஞ்சஸ் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் போஸ்டிங் வந்து கன்ஃபார்மாக வாங்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே மோட்டிவேஷனாக வச்சு நம்ம வந்து உடனடியாக போஸ்ட்டுக்கு வந்து போகணும். அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல்.